learn about matter and material. Science la second lesson matter and material lesson பத்தி தான் பார்க்க வரோம். Matter means பருப்பொருள், materials mean மூலப்பொருள்கள். இந்த லெசனை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Introduction. Our needs have increased in the modern days and we use number of things in our daily life. ஒவ்வொரு நாளும் things பொருள்களின் தேவைகளானது நமக்கு increase ஆகிட்டே தான் இருக்கு. We get some of them from the nature and some other things are manufactured artificially. அந்த things எல்லாமே nature இயற்கையாகவும் artificialனா செயற்கையாகவும் தான் நமக்கு கிடைக்கிறது. The things you use like pen, pencil, ink, eraser, notebook, ball and the food you eat all have different nature and characteristic. நம்ம யூஸ் பண்ற பேனா, பென்சில், புக்கு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே பல்வேறு விதமான தன்மைகளை கொண்டதா தான் இருக்கு. They are obtained from transforming the natural and artificial substance. In this lesson, we will study about different things used in our life and how they are obtained. இந்த லெசன்ல நம்ம என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்ல யூஸ் பண்றோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். First one, states of matter. பருப்பொருள்களின் நிலைகள். Matter is anything has mass and occupies space. Matter அப்படின்னா பருப்பொருள். இந்த பருப்பொருள்களானது நிறையையும் இடையையும் கொண்டதா இருக்கும். Matter can exist in three physical states. இயற்பியல் முறையில் மேட்டர் பருப்பொருளானது 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா சாலிட், லிக்யூட், கேஸ். திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள். இட்ஸ் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆர் தி மாலிக்யூல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். என்னென்னா இந்த பருப்பொருள்களானது நிறைய மூலக்கூறுகளை கொண்டதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட். சாலிட்னா என்ன சொன்ன? திடப்பொருள். இன் சாலிட் மாலிக்யூல்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி அரேஞ்ச்டு. இந்த திடப்பொருளில் மூலக்கூறுகளானது அதிகமாகவே இருக்கும். சாலிட் ஆர் இன்கம்பர்சிபிள். இந்த திடப்பொருளை நம்மளால் அழுத்த முடியும். தே ஹவ் அழுத்த முடியாது. தே ஹவ் டெஃபினட் ஷேப், சைஸ் அண்ட் வால்யூம். இதுக்கான டெஃபினட்டான ஷேப், சைஸ், வால்யூம் நிறையெல்லாம் கொண்டதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லிக்யூட். லிக்யூடுனா திரவம். இன் லிக்யூட் மாலிக்யூல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. திரவ பொருளில் மூலக்கூறுகளானது கம்மியாக தான் இருக்கும். ஹென்ஸ் லிக்யூட் ஆர் கம்பர்சிபிள். இதை நம்மளால் அழுத்த முடியும். தே ஹவ் டெஃபினட் வால்யூம். இதுக்கான நிறைகள் உண்டு. பட் நோ டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ். இதுக்கான வடிவங்கள்லாம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் கேஸ். In gases, molecules are very loosely packed, hence gases are highly compressible. இந்த வாயுக்களுக்கு மூலக்கூறுகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இதை ஈஸியாக நம்மளால் அழுத்த முடியும். நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் அப்படின்னா மூலப்பொருள்கள். A material is a mixture of substance that constitute an object. இந்த மூலப்பொருள்களானது பல்வேறு கட்டமைப்புகளை கொண்ட ஒரு கலவையாக தான் இருக்குது. They can pure or impure. இது தூய்மையானதாகவும் இருக்கலாம், impure தூய்மையற்றதாகவும் இருக்கலாம். Natural or man-made. Natural இயற்கையாகவும் இருக்கலாம், மேன்மேட் செயற்கையாகவும் இருக்கலாம். மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் டு கெட் தி திங்ஸ் நீடட் ஃபார் அவர் டெய்லி லைஃப். வி நீட் ஃபுட், ட்ரெஸ் அண்ட் மெனி அதர் குட்ஸ் ஃபார் அவர் டெய்லி லிவிங். நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, சாப்பாடு எல்லாமே இந்த மூலப்பொருள்கள் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. நெக்ஸ்ட் ஃபைபர்ஸ். ஃபைபர் அப்படின்னா இழைகள். Fiber is a thin thread of natural or artificial substance. நேச்சுரல்னா என்ன சொன்ன? இயற்கையாகவும், ஆர்டிஃபிஷியல்னா செயற்கையாகவும் கிடைக்கிற அந்த நூல் தான் மெல்லிய இழைன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் யூஸ்டு டு மேக் கிளாத் வித் த ஹெல்ப் ஆஃப் பவர் லூம்ஸ் ஆர் வெவிங் மிஷின்ஸ். இந்த கைத்தறிகளை கொண்டு இந்த ஃபைபர்ஸை யூஸ் பண்ணி தான் கிளாத், துணியானது தைக்கிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. The fibers we get from plants and animal are called natural fibers. இயற்கை இழைகள்னா எதுனா பிளான்ட், செடிகள்ல இருந்தும் அனிமல்ஸ், விலங்குகள்கிட்ட இருந்து தான் தயாரிக்கிறாங்க. காட்டன், ஜூட், காயர், ஃப்ளக்ஸ், ஹெம்ப் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் பிளான்ட் ஃபைபர்ஸ். தாவர இழைகள்லாம் என்னென்னா காட்டன் பருத்தி, ஜூட் சணல், காயர்னா நார். Wool and silk are example for animal fibers. Fibers made by human by chemical synthesis are called synthetic fibers or artificial fiber. Human by chemical வேதியியல் முறையில் மனிதர்களால் தயாரிக்கப்படுறதான் artificial fiber, செயற்கை இழைகள். என்னென்னா ரேயான், நைலான், அக்ரிலிக் அண்ட் டெக்ரான் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் artificial fibers. These fibers are obtained from petroleum by complex chemical processes. இது எல்லாமே வேதியியல் முறையில் பெட்ரோலியத்திலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் ஃபைபர்ஸ். நேச்சுரல் ஃபைபர் அப்படின்னா இயற்கை இழைகள். ஃபர்ஸ்ட் காட்டன். காட்டன்னா பருத்தி. ஏ காட்டன் பிளான்ட் இஸ் ஏ
புஷி பிளான்ட் ஆஃப் 5 to 6 feet height. இந்த பருத்தி செடியானது ஒரு புதர் செடி. இது வந்து 5 to 6 அடி வரைக்கும் வளரும். காட்டன் க்ரோஸ் வெல் இன் ஏ பிளாக் சாயில் அண்ட் ஆலிவ் ஆயில் சாயில். இந்த பருத்தி செடியானது கரிசல் மண்ணிலையும் வண்டல் மண்ணிலையும் நன்கு வளரக்கூடியதாக இருக்கும். தி காட்டன் பிளான்ட் பியர்ஸ் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் கிரீன் பால்ஸ் கால்டு காட்டன் பால்ஸ். இந்த பருத்தி செடியில் உள்ள காய்கள்லாம் ஒரு பச்சை நிற பந்து மாதிரி இருக்கும். திஸ் பால்ஸ் கண்டைன் சீடு கவர் வித் ஒயிட் ஃபைபர்ஸ். இதில் உள்ள பருத்தியில் உள்ள இழைகள்லாம் ஒயிட் ஃபைபர்ஸ் வெள்ளை இழைகளாக இருக்கும். வென் தி காட்டன் பால்ஸ் மேனர் தி பர்ஸ்ட் எக்ஸ்போசிங் தி ஒயிட் ஃபைபர் ஆஃப் காட்டன். காட்டன் இஸ் யூஸ்வலி ஹேண்ட் பிக்டு ஃப்ரம் தி பிளான்ட். மேக்சிமம் பருத்தி செடியிலிருந்து கையால் தான் அந்த இழைகள்லாம் பிரித்தெடுப்பாங்க. Ginning, page number 113 ginning. There are two processes to make cotton yarn from cotton fiber. பருத்தி இழைகள்லேருந்து எப்படி யான்னா பஞ்சை எப்படி தயாரிக்கிறதுனா 2 ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. தி ரா ஃபைபர்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தி சீட்ஸ் பை எ ப்ராசஸ் நோ அஸ் சின்னிங். அந்த ஃபைபர்ஸ்லேருந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது முறை தான் சின்னிங். தி ஃபைபர்ஸ் மெட்டீரியல் லெஃப்ட் ஆஃப்டர் செப்பரேட்டிங் காட்டன் சீட்ஸ் இஸ் கால்டு லிண்ட். அந்த பருத்தியில் உள்ள ஃபைபர்ஸில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லிண்டுனா பஞ்சா நம்மளுக்கு மாறுது. இந்த லிண்ட் இஸ் த தின் டைட் அண்ட் ப்ரெஸ்டு இன்டு பால். அந்த பஞ்சையெல்லாம் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு பாலாக மாற்றுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பின்னிங். தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் yarn ஃப்ரம் லிண்ட் இஸ் கால்டு ஸ்பின்னிங். Spinning is done on a large scale with the help of spinning machines. இந்த இயந்திரத்தை கொண்டு தான் பெரிய அளவிலான நூல்கள்லாம் தயாரிக்கிறாங்க. yarn to fabric. Weaving and knitting are the two most important process used for making fibers from the yarn. இந்த துணிகள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா வேவிங் நெய்தல், நைட்டிங்னா பின்னுதல் முறையில் இந்த 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் 2 sets ஆஃப் yarn டுகெதர் டு மேக் fabric இஸ் கால்டு வேவிங். இந்த நெய்தல் முறையானது 2 வகையான நூல்களை யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறது. இட்ஸ் டன் பை வேவர்ஸ் ஆன் ஏ மிஷின்ஸ் கால்டு லூம்ப். லூம்ப் அப்படின்னா தறி. இந்த லூம்ப் ஆர் எய்தர் ஹேண்ட் ஆப்ரேட் கைத்தறி ஆர் பவர் ஆப்ரேட் விசைத்தறிகள்லாம் கொண்டதாக இருக்கும். டியூரிங் knitting, a single yarn is used to make a piece of fabric. It's done by hand and also on machine. இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி தைக்கிறாங்கன்னா ஹேண்ட் கை மூலியம் தைக்கலாம், மிஷின்ஸ் இயந்திரங்கள் மூலமாகவும் தைக்கலாம். யூஸ் ஆஃப் காட்டனோட யூசேஜ்லாம் என்னென்ன? இட்ஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் காட்டன் டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ். இதெல்லாம் துணிகள் தயாரிக்க யூஸ் ஆகுது. இட்ஸ் யூஸ்டு டு அஸ் பில்லர் இன் பில்லோஸ் அண்ட் மேட்ரிஸ். தலையணை மெத்தையெல்லாம் தயாரிக்க யூஸ் ஆகுது. இட்ஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் தோத்தி, சாரீஸ், பெட்ஷீட், டேபிள் கிளாத்து அனைத்தும் தயாரிக்க காட்டனானது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் சூட் அப்படின்னா சணல். ஜூட் ஃபைபர் இஸ் obtained from the stem of the jute plant. இந்த சணல் செடியானது அந்த ஸ்டெம் தண்டில் இருந்து தான் சணல் இழைகள்லாம் தயாரிக்கிறாங்க. ஜூட் பிளான்ட் ஹேஸ் லாங் ஷார்ட் அண்ட் ஷைனி ஃபைபர்ஸ். இது ரொம்ப மென்மையானதாக இருக்கும். இட்ஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு அஸ் தி கோல்டன் ஃபைபர். இந்த சணல் இழைகளை கோல்டன் ஃபைபர்ஸ் தங்க இழைகள்னு அழைக்கிறாங்க. ஜூட் ஃபைபர் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தி ப்ராசஸ் ஆஃப் ரேட்டிங் ஜூட் பை ஹேண்ட் அண்ட் தென் தே ஆர் ட்ரைடு. இதை எப்படின்னா கையால் இந்த சணல் இழைகளை கையால் தான் காய வைக்கிறாங்க. யூஸ் ஆஃப் ஜூட். சணலின் பயன்கள் என்னென்ன? இட்ஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேக்கு, கார்பெட்ஸ், ரோப், கயரெல்லாம் தயாரிக்க யூஸ் ஆகுது. இட் யூஸ்டு டு ஃபார் மேக்கிங் கிளாத் ஃபார் வார்ப்பிங் பால்ஸ் ஆஃப் ரா காட்டன் அண்ட் டு மேக் சாக் ஃபார் ஸ்டோரிங் கிரைன்ஸ். சாக்கெல்லாம் தயாரிக்க யூஸ் ஆகுது, தானியங்களை சேகரித்து வைக்கிறதுக்கு. இட்ஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங் ஃபார் டெக்கரேஷன். திரைச்சீலை எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தயாரிக்க யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் காயர். Coir fiber is obtained from the outer covering of coconut. It's used to make floor mats, door mats, brush and mattress. கோகனட் தேங்காயிலிருந்து எடுக்கப்படுற இழைகள் தான் நார்கள்னு சொல்கிறாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஃப்ளோர் மேட்ஸு, டோர் மேட்டு, ப்ரஷ்ஷு, மேட்ரிஸ் மெத்தைகள்லாம் தயாரிக்க யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ். இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்படுற இழைகள், செயற்கை இழைகள். These fibers are made by human being with the help of chemical processes. Hence, they are called synthetic fiber or man-made fibers. வேதியியல் முறையில் மனிதர்களால் உருவாக்கப்படுறது தான் சிந்தட்டிக் ஃபைபர், செயற்கை இழைகள். These fibers are obtained from coal, petroleum and natural gas. இந்த இழைகள்லாம் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா கோல் நிலக்கரியிலேருந்தும், பெட்ரோல்லேருந்தும், நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயுவிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். இந்த
செயற்கை இழைகளில் உள்ள பயன்கள்லாம் என்னென்ன? ரேயான் இஸ் யூஸ்டு டு, ரேயான் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ரேயான் இஸ் யூஸ்டு டு மேக் ரோப், கிளாத், கேப், டயர் அண்ட் கார்பெட் தயாரிக்கலாம் யூஸ் ஆகுது. நைலான் இஸ் யூஸ்டு டு மேக்கிங் ஃபிஷிங் நெட், வலைகள் தயாரிக்க, ரோப்ஸ், பேராஷூட், பேப்ரிக், ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்க அண்டு பிரிஸ்டல்ஸ் ஃபார் ப்ரெஷ் எல்லாம் தயாரிக்க யூஸ் ஆகுது நைலான். பிளாஸ்டிக், பாலிஸ்டர் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபைபர் இஸ் ஷர்ட்டு, ஹவுஸ், கான்வேர் பெல்ட்டு, ஃபிலிம்ஸ், பெட்டு, பாட்டில்ஸ் அண்ட் ஒயர், கம்பிகள்லாம் தயாரிக்க யூஸ் ஆகுது பாலிஸ்டர். அக்ரிலிக் இஸ் யூஸ்டு டு மேக் ஸ்வெட்டர், ஷால் அண்ட் பிளாக்கெட்ஸ், போர்வைகள், போர்வை, சால்வை, ஸ்வெட்டர்லாம் தயாரிக்க அக்ரிலிக்கானது நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேஜ் நம்பர் 112 இருக்கிற ஆக்டிவிட்டி அண்ட் 114 இருக்கிற ஆக்டிவிட்டி 2 ஆக்டிவிட்டியும் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கிரைன்ஸ் தானியங்களை பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.